அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. பிரபஞ்சமே நாம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். 6 நாட்கள்ல 6 லட்சம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. அந்த வகையில இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வருது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு 55ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 5. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அந்த வகையில 5-5ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 3-3ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேதி மாசி மாசம் 21. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த மாசம் மார்ச் மாசம், அதாவது 3வது மாசம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 3-3ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 369ங்கிற யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மாசி மாசம் 21ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. அடுத்ததா இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது உடனடியா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த சேர்க்கை தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்பு. இந்த நாள்ல நாம கேட்கக்கூடிய வரத்தை பிரபஞ்சமே நமக்கு அள்ளி கொடுக்கும். மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. நம்ம சேனல்ல புதன்கிழமை நாள்ல செய்யக்கூடிய வெந்தய பரிகாரம் சூப்பர் ஹிட்டான பரிகாரம்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரம். 5 வெந்தயமும் 5 ரூபாயும் 5 நாட்கள்ல செய்யக்கூடிய மாயாஜாலம்னு சொல்லி ஏற்கனவே இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே 1 ரூபாய மட்டும் தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்கினாலே போதும். பல கோடிக்கு கூட அதிபராகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அரிசியை வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனுக்காக, வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும்
இருந்தாலும் சரி, நீங்க பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கைப்பிடி அளவுக்கு அரிசி தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியா எடுத்துக்கிறது நல்லது. ரேஷன் அரிசியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியவே இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள், எழுதுறதுக்கு பேப்பர் வேணும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சிகப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. மேனிஃபெஸ்டேஷனை வேகப்படுத்தியும் நமக்கு கொடுக்கும். அதனால ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது இல்லாம பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த அரிசியை வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் டப்பாவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். மூடி போட்ட மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு துணியை கூட நீங்க எடுத்துக்கலாம். எந்த கலர் துணியை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒன்னு மூடியோட இருக்கக்கூடிய டப்பா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கோங்க. ஜிப்லாக் கவர் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி நீங்க 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி 6 முறை வேல் வரைஞ்சுக்கோங்க. இந்த வேலை வரைஞ்சிட்டு இந்த வேலுக்கு நடுவுல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி பணம்னு எழுதுங்க. இங்கிலீஷ்ல மணி சொல்லி கூட நீங்க எழுதிக்கலாம். 6 முறை வரையணுங்கிறனால கொஞ்சம் பெரிய சைஸ் பேப்பரா எடுத்துக்கிறது நல்லது. ஒரு வேலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வேல் நீங்க வரையலாம். ஒரு வேலுக்கு கீழையும் நீங்க இன்னொரு வேல் வரையலாம். உங்க பேப்பர்ல இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்போ அந்த வேலுக்கு நடுவுல பணம், அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதுங்க. ஒரு சிலருக்கு அவசர தேவைக்கு பணம் வேண்டி இருக்கும். இப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை கூட அந்த இடத்துல நீங்க எழுதலாம். அதே மாதிரி உங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்க எழுதலாம். தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா மாசம் எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா பொதுவா பணம்னு சொல்லி எழுதினா கூட போதுமானது. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டப்பால இந்த பேப்பரை மடிச்சு வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேல கைப்பிடி அளவுக்கு அரிசியை போட்டு நீங்க வச்சிருங்க. துணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த துணியில இந்த பேப்பரை மடிச்சு வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேல அரிசியை போட்டு இந்த துணியை முடிச்சா கட்டிக்கோங்க. இப்போ இந்த முடிச்ச, அப்படி இல்லைன்னா அரிசி போட்டு வச்சிருக்கக்கூடிய டப்பாவை நீங்க உங்க வீட்டுல கிச்சன்ல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா சுத்தமா இருக்கிற இடமா பார்த்து வைக்கணும். இந்த டப்பா அப்படியே 6 நாட்களுக்கு இருக்கட்டும். 6வது நாள் நமக்கு திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு உங்க முகம் கை காலை கழுவினதுக்கு அப்புறமா இந்த அரிசியை கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க. அந்த பேப்பரை நீங்க கிழிச்சிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை நீங்க எரிக்கவும் செய்யலாம். அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த டப்பாவையும் வாஷ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த நாள்ல முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா 6 நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு பண வரவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.